டே கபாலி சேட்டு, இவங்களுக்கு சத்தியம் பண்ணாலும் பண்ணோம். பொண்ணுங்க வீட்டுக்கு போய் நிக்கிறத விட அதிகமா இவனுங்க நம்ம நெஞ்சு மேல நிக்கிறானுங்கடா. இவங்க 2 பேரும் என் இதயத்து மேல நின்னு நான் போட்ட தங்கெல்லாம் கரைஞ்சு நாராயணனோட உடம்புக்கு போய் சேர்ந்துருச்சு. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தானே. டேய் நாராயணா, இருக்கிறது இந்த ஒரே ஒரு வீடுதான். இதையாவது ஒத்துக்க சொல்லுப்பா. சரி, ஓகே, நான் ஏதாவது பண்றேன். ஆனா இவங்க 2 பேரும் பேசாத மாதிரி நீங்க பண்ணணும். டேய், உங்களுக்கு பொண்ணு வேணுமா வேணாமா? ஐயோ, அதுக்கு தானே சார் ஆபீஸ்ல 6 மாசம் லீவ் போட்டு உங்க கூடவே இருக்கோம். பொண்ணு கிடைக்கலன்னா 6 வருஷம் லீவ் போடுவீங்களோ என்னவோ? இல்லப்பா, அப்படி நடந்தா வாழ்க்கையை மெயின்டைன் பண்ண முடியுமா? 6 மாசம் இப்பவே முடிய போகுதுல, அதனால வெறும் 5.5 வருஷம் தான் நாங்க லீவ் போட போறோம். எடுத்துக்கங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. அந்த பொண்ணு கிட்டயோ அப்பா கிட்டயோ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. இல்ல சார். என்ன சைனா செட்டுக்கு டுயல் சிம் தேடுறீங்களா? அப்ப 2 பொண்ணுங்களுக்கும் வணக்கம். டேய், எந்த பொண்ணுன்னா என்னடா? அதாவது நான் உங்களை சொல்லலனே. நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. இதுவரை கூட்டு வந்திருக்கீங்க. டேய் குரங்கு, இந்த 2 பேரும் ரொம்ப மோசமானவன்னு யாருக்கிட்டையும் வாய் விட்டுறாதடா. என் வாய்க்கு ஏதாவது கொடுத்தா என் வாயை திறக்க போறேன். இப்ப பொறுமையாரு, சாயந்தரம் சரக்குலயே குளிப்பாட்டிடுறேன். அதுக்குதான் நான் குளிச்சுட்டு வரலான்னா பாத்துக்கங்க. ஐயா, இங்கே பேசி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. வாங்க வாங்க, எப்ப வழியில நிக்காத. இவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க, ராமு சோமு. வெக்கம் கொஞ்சம் அதிகம், பேச்சு கொஞ்சம் குறைவு. வணக்கம் அப்பா. எவ்வளவு நல்ல பசங்களா இருக்காங்க, தேடினாலும் கிடைக்க மாட்டாங்கப்பா. ஆமா, இந்த மாதிரி பசங்களை உலகத்துல தேடினாலும் கிடைக்காது. அதாவது ரொம்ப நல்ல பசங்க சொல்ல வந்தப்பா. உங்க பொண்ணுங்களை கொஞ்சம் கூப்பிடுங்களாப்பா? அம்மா ஜோதி, சுவாதி, இங்க வாங்கம்மா. சாயங்காலம் குடிக்க வேற போகணும். இவங்க குடுக்கற டீயை குடிச்சா ஓவாமை ஆயிடும். வேண்டாம், போலாமா? போ. இவங்க தான் என் பொண்ணுங்க. பெரியவ ஜோதி, சின்னவ சுவாதி. பசங்க என்ன வேலை பாக்குறாங்க? சிட்டில பெரிய வேலையில இருக்கிறாங்க. மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம். ஃபேமிலில யார் இருக்காங்க? அப்பாவும் 2 பசங்களும் தான், அம்மா இல்ல. பாவம் புண்ணியவதி இருந்ததா கொஞ்சம் கொஞ்சமா செத்து போயிடும். சாயங்காலம் குடிக்கணும், வாய முடிக்கிட்டு இருங்க. பசங்க பொண்ணுங்க கிட்ட ஏதாவது கேட்கணும்னா கேட்கட்டும். ஐயோ, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க சக்கரவர்த்தி? தங்கமானவங்க இவங்க என்ன கேட்க போறாங்க? சார், ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு என்ன சாப்பாடு செய்ய தெரியும்னு கொஞ்சம் கேளுங்க சார். பேசாதீங்கன்னு சொல்லியிருந்தேன்லடா. நீங்க சொன்னது அவங்க கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு. உங்ககிட்ட இல்ல. ஏன் பசங்க 2 பேரும் ஒன்னா பேசுறாங்க? ஆகா, இவனுங்க என்ன வெறுங்கையில மருந்தாங்க வாசிக்கிறாங்க. மாட்டினோம்னா நம்மள வாசிச்சிடுவாங்களே. சந்திரப்பா, போய் போய் உன் பசங்களை இந்த பசங்களுக்கா கொடுக்க போற? இவனுங்க சரியான கித்து போனவனுங்க. அட சும்மா இருங்க ஐயா நீங்க. இவங்க அப்பா என்ன பண்ணி தொலைச்சானோ இவனுங்க இப்படி பிறந்திருக்கானுங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு எப்படி புள்ள பிறக்குமோ? சந்திரப்பா, உன் பொண்ணுங்களோட வாழ்க்கையை காப்பாத்திருக்கேன். நீயாவது குளிப்பாட்டை ஏதாவது கொடுக்குறியா? இது என்னடா உலகம்? நல்லது செஞ்சா கூட அது புண்ணியம் இல்ல. என்ன பண்றது? இன்னைக்கு சாயங்காலம் ஒரு கோட்டர்ல குடத்துக்குள்ள போட்டு அந்த குடத்து தண்ணியே எல்லாரும் குடிப்போம். வாவ் அண்ணா, ஆசமா இருக்கீங்கண்ணா. அண்ணா, என்னதான் அக்கா தங்கச்சியா இருந்தாலும் சொந்த அண்ணனுக்கு எதிரா சண்டை போடுவாங்க. ஆனா பின்னாடி அதை விட அதிகமா பாசத்தை காட்டுவாங்க. வேற யாராவது எங்க அண்ணாவை திட்டுனாங்கன்னா என்னால அதை ஏத்துக்க முடியாதுண்ணா. ஆனா நீங்க அவங்க முன்னாடி நீ ஒரு பெரிய டேலண்டான ஆளுன்னு காட்டிட்டேனா? அடடடடா, என் தங்கச்சிக்கு இன்னும் என்கேஜ்மெண்ட்டே ஆகல, அதுக்குள்ள இவ்வளவு பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுறா. நீ இப்ப பெரியவளாயிட்டமா? போங்கண்ணா. சவிதா, மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்துட்டாங்கம்மா. வணக்கம். வணக்கம், வாங்க. வணக்கம். ஆமாமா, இப்பதான் வரோம். வாங்க. இவன் என் பையன் ஹரி. வணக்கம். வணக்கம். ரமேஷ் அப்பா, நீங்க என்கேஜ்மெண்ட் பெங்களூர்லயே வச்சிருக்கலாமே. அப்படிலாம் இல்லனா, இது நான் பிறந்து வளர்ந்த வீடு. என் பசங்களோட கல்யாணம் இங்கதான் நடக்கணும்னு அம்மா ஆசை, அதனாலதான்.
நம்ம சுரேஷப்பா வந்துட்டாரு. என்ன சன் ஆஃப் ரமேஷ், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். என்னப்பா அன்னைக்கு நடந்த விஷயத்த இன்னும் மனசுலயே வச்சிருக்க போல? அப்படிலாம் எதுவும் இல்லை uncle. நீங்களும் சரியா தான் சொன்னீங்க சுரேஷப்பா. நீங்களும் அன்னைக்கு அவனை திட்டினதுனாலதான் இன்னைக்கு அவன் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறான். யாரும் சும்மா திட்டப்பட்டாங்க சுரேஷப்பா. நம்ம திட்டுறதே வாழ்றதுக்காக தான், புகழ்றதே பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம். நம்ம ரமேஷ் அப்பாவோட பையன் வாழ தெரிஞ்சவன். அதனாலதான் நம்ம சொன்னதை நல்லா புரிஞ்சுட்டு இப்ப இந்த அளவு வளர்ந்து நிக்கிறான். எப்படியோ இதே மாதிரி நீ நல்லா இருக்கணும்பா. ஆனா எக்காரணத்தை கொண்டும் யாருக்கும் வாக்கு மட்டும் கொடுத்துறாத. கொடுத்த எங்க நிலைமை உனக்கும் வந்துடும். வாடா செட்டு. சரி, பொண்ணு கூப்பிடு. மா சுமதி, எல்லாமே நல்லா நடந்தது ரமேஷ். சரி, அப்பனா நானு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து பெங்களூர் போயிடுறேன். சரி சுரேஷ், நாங்களும் அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். போயிட்டு வரோம். பாய். டே மச்சான், இது வரைக்கும் நீ 5 பேரை காலி பண்ணியிருக்க. ஆனா என்ன மேட்டர்னு சொல்லவே இல்லையாடா? மச்சான் மச்சான் மச்சான், பாப்பாவோட லவ்வர்டா நானு. இந்த காதல் அப்படிங்கிற சூறாவளி வீசும்போது ஜாலியா இருந்த என்ன ஒரு லெவலுக்கு வர வச்சிருக்காங்கன்னா, லவ் நிஜமாலே கிரேட் மச்சான், ரியலி கிரேட். கனவோட உலகம் போலி, காதலோட உலகம் ஜாலி. நான் பண்ண காதல் நான் கண்ட கனவோட பெருசுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். என் லவர் பட்டுன்னு ஒரு அறை விட்டு என்கிட்ட சொன்னான், கனவு காணவானா நினைவாகாது அப்படின்னு. வேலையை பாரு, நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னான். நான் வேலையை பார்த்தா நீ இல்லைன்னா இன்னொருத்தி கிடைப்பா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவ கண்களாலேயே என்கிட்ட ஒன்று கேட்டா, அந்த இன்னொருத்தி என்னை விட அதிகமா காதலிப்பாளா அப்படின்னு. அன்னைக்கே நான் செத்து போயிட்டேன்டா மச்சான். அவ கேட்டதுல என்ன தப்பு இருக்கு மச்சான்? எல்லா பொண்ணுங்களும் அவங்க காதலர்களை ஹைப்பா பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஆனா என் லவர் என்ன டாப்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டா. நான் தான் அவளை லோவா பார்த்துட்டேன் மச்சான். முதல் தடவை நான் ஊருக்கு போகும்போது ஊர்ல இருக்கிற எல்லாரும் என்னை கேலி பண்ணாங்க. ஆனா என் லவர் என்ன காதலிக்கிறா அப்படிங்கிற சந்தோஷம் இருந்தது. அதே ஜனங்க இப்போ என் மேல பாசத்தை காட்டுறாங்க. ஆனா என் லவ்வரு காட்டின பாசத்துல இருந்து ஒரு பாயிண்ட் பாசம் கூட எனக்கு கிடைக்கல மச்சான். என்னை திட்டினவங்க எல்லாம் என்னை புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. நானு மச்சான், மனுஷனோட பார்வையில அந்த கல்லே உறைஞ்சி போதாமா. அப்படி இருக்கும்போது இந்த சின்ன இதயம் உடையாதா என்ன? உடைஞ்சி போயிடுச்சு. டே மச்சான், ஏன்டா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? நீ என்ன முன்ன மாதிரி வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கியா என்ன?
டைரக்டா அவளோட அப்பா கிட்ட போய் கேளுடா. பொண்ணை தர சொல்லி. மச்சான், என் மாமன் கிட்ட பொண்ணு கேக்குற தகுதி என்கிட்ட இருக்கு. ஆனா என் லவ்வரை நேரடியா பார்த்து அவளை எதிர்த்தாப்புல நிக்கிற சக்தி என்கிட்ட இல்ல மச்சான். அவ பேச்ச விட அவ கண்ணால கேக்குற கொஸ்டின் தான் அதிகமா இருக்கும். அதுக்கு என்கிட்ட பதிலே இல்லை. சரி விடு மச்சான். ஆல்ரெடி காதலுங்கிற நெருப்புல இந்த இதயம் எரிஞ்சிட்டு இருக்கு. அதுக்குள்ள இந்த பீர் மிக்ஸ் ஆகுது. பிளஸ் 2 பிளஸ் லைஃப் லைஃப் லைஃப். அன்னைக்கு என்கிட்ட இருந்த சந்தோஷம் என்னன்னா, நான் உன்னை பார்த்ததுதான். என்னடா இன்னும் பெங்களூர் போலியா? இல்ல மச்சான், இங்கே கொஞ்சம் வேலை இருந்தது, அதை முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? நம்ம ஜானும் பெங்களூர் போகணுமாமா, நீயே கூட்டு போடா. ஜானு இவனும் பெங்களூர் தான் போறான், நீ அவன் கூட போயிரியா? இல்லண்ணா, நான் பஸ்லயே போறேன். ஏய் பஸ் வரதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுமா? அது வரைக்கும் இங்கேயே இருப்பியா என்ன? பரவாயில்லண்ணா, வெயிட் பண்றேன். நான் ஒன்னும் தூக்கிட்டு போல, கார்ல தானே போறேன். வர சொல்ல மச்சான். நானே அவனே கூப்பிடுறான், போயிட்டு வா ஜானு. இல்லண்ணா வேணாம், பரவாயில்ல வெயிட் பண்றேன். அட வாமா, உனக்கு லேட் ஆகுது, சீக்கிரம் கிளம்பு. எப்படி இருக்க ஜானு? நல்லா இருக்கேன். நீ? நல்லா இருக்கேன் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அத்தை என்கிட்ட சொன்னாங்க, நீ அதிகமா குடிக்கிறியாமே. ஆமா, கொஞ்சம் விஷயங்களை நான் மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா முடியல. அதுக்கு தான் நான் குடிக்க ஸ்டார்ட் பண்ணேன். தலையில இருக்கிற விஷயமும் குடிங்கிற விஷயமும் எப்பவும் அதிகமா இருக்க கூடாது. தலையில இருக்க விஷயம் வாழ்க்கையை பாதிக்கும், குடிங்கிற விஷயம் நம்ம உடம்ப பாதிச்சிரும். என் தலையில இருக்கிற விஷயத்தை கேட்கறதுக்கு காதுகள் ஒன்றும் தேவையில்லை, மனசு போதும். அதை கேட்கிற பேஷன்ஸ் யாருக்கு இருக்கு சொல்லு? நீ குடிக்கிறத விட்டுட்டு நல்லா இருப்பேன்னு சொன்னேன்னா நான் கேக்குறேன், என்னன்னு சொல்ல. எனக்குள்ள இருக்கிற விஷயம் வெறும் புத்தகம் இல்லை, புத்தகத்தை விட அதிகமா இருக்கும். 1-2 மணி நேரத்துல சொல்ல முடியாது. நாளைக்கு ஃபுல்லா நான் உன் கூடவே இருக்கேன், சொல்லு. அப்படின்னா நான் குடிக்கிறது நாளையோட லாஸ்ட். இதுதான் என்னோட கதை. ஜானு, மறுபடியும் நீ என்னை காதலிக்கிறியா? என் வாழ்க்கைக்கு வெளிச்சமா இருப்பியா? நீ என்னமோ அன்னைக்கு என்னை விட்டுட்டு போயிட்ட, ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா?